இன்றைக்கி சமையல் வீடியோவில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் தாங்க கிளற போகிறேன். லெமன் சாதம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெயில் காலத்தில் லெமன் சாதம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டுக்கிறேன். நிலக்கடலை போட்டு வறுத்துக்கிறேன். தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வறுத்துருச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிறேன். பாருங்கள், பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். சாதத்துக்கு தகுந்த மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்திக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஆட்ட பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. லெமனை புழிஞ்சு விட்டு ஒரு நல்லா கிளறிக்கலாம். ஒரு லெமன் தான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் நல்லா பெரிய சைஸில் இருக்குது. லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். மல்லித்தழை தூவிக்கலாம். மல்லித்தழை தூவி சாப்பாடில் போட்டு நல்லா கிளறிக்கிறேன். மல்லித்தழை தூவியாச்சு. அது ஒரு பிரட்டிக்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு தீ கம்மியாக வச்சுக்கலாம். லெமன் புளிகிறப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அப்படியே கொஞ்சம் சுண்ட விடுறேன். பாருங்கள், 1 டம்ளர் சாதம் தான் வச்சுருக்கேன். 1 டம்ளர் தகுந்த மாதிரி தான் லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். கணக்காக இருக்கும். பாருங்கள், நம்ம தாளித்து வச்சதை சாதத்தில் போட்டுக்கலாம். சாதத்தில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கரெக்டான லெமன் புழிஞ்சு விட்டால் தான் சாதமும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போச்சுனாலும் நல்லா இருக்காது, கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அளவாக போடணும். வேர்க்கடலை சேர்த்திக்கிறேன். வேர்க்கடலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லெமன் சாதம் உடனே சாப்பிட்றத விட ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சுவையான லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு.